ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். நம்மளோட சேனலில் கொத்தமல்லி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்லாம் இது பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை சொல்லி நம்ம பார்த்துடலாம். நான் எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, உப்பு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சுட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து கொட்டி கலரிக்க போகிறோம். நம்ம மொத்தமாக கொட்டிட்டோம் அப்படின்னா கட்டிக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி கலரிக்கிறோம். நம்ம வந்து அடுப்பை இந்த மாதிரி கொட்டி கிளறிட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா மாவு வந்து விரிசல் விட்ட மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி கொட்டி கலரி முடித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதுலேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி கட்டிலாம் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம பிசைஞ்சு சரி பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கட்டியாக கட்டுச்சுனா தான் நம்ம அதை எதுவும் பண்ண முடியாத ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கிறோம். பச்சரிசி மாவு வந்து பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா, அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கொழுக்கட்டை மாவு அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே அரைக்கிற பச்சரிசி மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால கையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி கட்டி இருந்தாலும் அதெல்லாம் வந்து உடஞ்சி சரியாயிடும் மாவு. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறோம். மாவு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வரையும் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைறது வந்து சூட்லேயே பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு நல்லா கரெக்டாக கிடச்சிரும். இது கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் ஃபுல் மாவையுமே பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சமாக மாவு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாவை இந்த பூர்ண கொழுக்கட்டைக்கும் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுனாலும் சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. நம்ம நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணோன்னா பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் மாவையும் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கீழே, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த பால்ஸை வந்து இதில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இதில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டரில் தான் வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் இருக்கணும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த ஜூஸ்லாம் இதுக்குள்ளே இறங்கிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேஸ்ட் வந்து நிறையா ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, அதிலேயே வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி சட்னி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து உடைச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உடைச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து கடுகும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வரையும், அதாவது அந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை பண்ணிங்க அப்படின்னா அடியில் பிடிச்சிக்கும். ஸோ நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து வானலில் ஒட்டாது, நல்லா ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருந்தது, ஒட்டுது வானலில் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இது மேலே இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒட்டாத அளவுக்கு வந்தோடனே இது ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட கொத்தமல்லி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலை அப்லோட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.